ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! திராட்சை வச்சு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஐஸ்கிரீம நல்ல டேஸ்டியாவும், கிரீமியாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ பன்னீர் திராட்சைய சுடு தண்ணீல 2, 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த திராட்சைய மிக்ஸர் ஜார்ல அரைச்சிட்டு, ஜூஸ மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இத அப்படியே ஒரு பேனுக்கு மாத்தி 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்து ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமா பால் 3த்தையும் கட்டி இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 1/2 லிட்டர் நல்ல திக்கான பால காய்ச்சிக்கலாங்க. பால் நல்லா பொங்குனதும் அடுப்ப 5 நிமிஷம் சிம்லயே வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பால் நல்லா திக்கா இருக்கும். இது கூடவே நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்க பால் பவுடரையும், கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து திக்கானதும் அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டியாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலா நீங்க ஃப்ரெஷ் கிரீம் கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கும்போது கடையில வாங்குற மாதிரியே ஐஸ்கிரீம் இன்னும் நல்லா கிரீமியா இருக்குங்க. காய்ச்சி வச்ச பாலையும், கிரேப் சிரப்பையும் ஒரு மிக்ஸர் ஜார்ல நல்லா கிரீமியா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இத ஒரு பாக்ஸ்ல இல்ல இப்படி கண்ணாடி பவுல்ல ஊத்தி, கொஞ்சமா மேல நட்ஸ் தூவி ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இத ஒரு 10லருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசர்ல நல்லா டீப் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளதாங்க. ஒரு 10 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்டியான கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.